நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் வாயிலாக பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முதலாவதாக விசைத்தறிகளை எங்களது கோரிக்கையை ஏற்று ராப்பியா தறிகளாக கன்வெர்ட் செய்வதற்கு இந்த ஆண்டு 30 கோடி ரூபாய் மானியம் அறிவித்த தமிழக அரசுக்கும் முதல்வருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த சாதா விசைத்தறிகள் நலிவுற்ற நிலையில் இருப்பதால் இந்த தறிகளுக்கு எங்களுக்கு மின்கட்டணம் ஒரு பெரும் சுமையாக இருக்கிற காரணத்தினால் மத்திய அரசும் மாநில அரசும் சோலார் மின்சாரம் பேனல் அமைப்பதற்கு நெட் மீட்டர் அனுமதியுடன் குறைஞ்சபட்சம் 50% மானியம் அளிக்க வேண்டும் என இந்த பொதுக்குழுவின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். கோவை திருப்பூர் மாவட்டங்களிலே கூலிக்கு நகர் செய்யும் விசைத்தறி உரிமையாளர் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற மாவட்ட நிர்வாகங்களால் அறிவிக்கப்படுகின்ற அந்த கூலி ஒப்பந்தத்தை சட்ட அங்கீகாரம் வழங்க வேண்டும் என இந்த பொதுக்குழுவின் வாயிலாக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய வேண்டுகோளை வைத்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த விசைத்தறி தொழிலுக்காக கடந்த 35 ஆண்டுகளாக தொடர்ந்து பாடுபட்டு வந்த எங்கள் மறைந்த தலைவர் சோமூர் காந்தி சி பழனிசாமி அவர்களுக்கு அவர் பணிய இருந்த சங்க அலுவலகத்தில் வெங்கலச் சிலை நிறுவதென இந்த பொதுக்குழு வாயிலாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த நிர்மலா சீதாராமன் பார்த்து ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக நமது சங்கத்தின் கோரிக்கைகளை மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களிடம் எங்களுக்கு சோலார் மானியம் கட்டாயம் தேவை என்பதை வலியுறுத்தி பேராசிரியர் கனகசபாபதி அவர்கள் நேரடியாக எங்களது கோரிக்கையை எடுத்து சென்றுள்ளார். மத்திய அரசு விரைவில் எங்களை அழைத்து எங்களுடைய கோரிக்கையை ஏற்று சோலார் பேனல் அமைப்பதற்கு குறைஞ்சபட்சம் 50% மானியத்தை ஏற்கனவே 2017ஆம் ஆண்டு அறிவித்த பவர் டெக்ஸ் இந்தியா ஸ்கீம் மூலமாக அறிவித்து விசைத்தறியாளரின் வாழ்வாதார